ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மயிலை கோல்டன் இப்ராஹிம். எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு கேப் விட்டாச்சு. இனிமேல் இது போன்ற கேப் விடாமல் இன்ஷால்லா நம்ம எல்லாருடைய உதவி கொண்டு நம்ம இது போல் வீடியோலாம் கண்டிப்பாக தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் செய்யக்கூடியது ஒன்று என்னென்னு சொன்னால், நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி தகவல் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் தவறுகள் எல்லாம் சேர்ந்து இந்த இளைஞர்கள் தான், வாலிபர்கள் தான் அதோட எதிர்காலத்தை என்ன பண்ணுறாங்க, கேள்விக்குறியாக்குறாங்க. அப்போது சரியான பாதையை தெரிவு செய்யாமல் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறிக்காகி அவங்களும் அழிஞ்சு போகிறாங்க. வீட்டில் உள்ளவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, நாசப்படுத்துகிறாங்க. அப்போ இது போல் குற்ற சமூகத்தில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுங்கள், சிந்தித்து பார்க்கணும். நம்மளுடைய இந்த இளமையான பருவம், இளமையான தோற்றம், பேசக்கூடிய பேச்சு, பார்க்கக்கூடிய பார்வை, ஆணவமான திமிர் போக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், கேட்க மாட்டேன் பண்ணுறோம், செய்கிறோம். ஆனால் இந்த பருவத்தை குறித்து நம்ம என்றைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம உடம்புல பலம் இருக்குது, எல்லாம் செய்யலான்னு சொன்னால், இந்த பருவத்தை குறித்து திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை நீங்கள் பாருங்கள். இந்த விஷயத்தை ஒருத்தர் உள்வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாங்க, எந்த பருவத்துலையுமே தவறு இழைக்க மாட்டாங்க. இறைவனுக்கு பயந்தவனாக, எல்லா மக்களுக்கும் கனிவாக பேசக்கூடியவனாக, சமூகத்தில் ஒரு சிறந்த வாலிபனாக என்ன பண்ணுவான், தோற்றம் அளிப்பான். என்ன பருவம்னு சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்கள். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعفன் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة. இறைவன் என்ன சொல்லலான்னு சொன்னால், உங்களை ஆரம்பத்தில் நான் பலகீனமாக படைச்சிருக்கிறேன், அதற்கு பின்பாக உங்களுக்கு நான் பலத்தை கொடுத்துருக்கிறேன், அதுக்கு பின்பாக பலகீனத்தை கொடுத்து அதோடு சேர்த்து வைதிகத்தையும் கொடுத்துருக்கிறேன்றான். அப்போ இன்றைக்கி இளைஞர்களாக இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கணும். உடம்புல தெம்பு இருக்குது, பலம் இருக்குது, நான் எல்லாம் செஞ்சிருவேன், எல்லாம் என்ன கட்டுப்பட முடியாதுன்னு நினைக்கிறோம்ல. ஆரம்பத்தில் நம்ம எப்படி படைக்கப்பட்டிருந்தோம்? அப்போ இறைவன் சொல்கிறான், ஆரம்பத்தில் நான் பலகீனமாக படைச்சிருக்கிறேன். இப்போ உம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வரும்பொழுது எல்லா குழந்தைங்களும் போல நாம் இருந்திருக்கோம். அடுத்தவருடைய தயவு நமக்கு தேவைப்படுது. நம்முடைய கழுத்தை நம்மளால் தூக்கி பார்க்க முடியாது. அப்போ கழுத்து தொங்கிரும். சின்ன பிள்ளைங்களை இப்படி தூக்குங்க, கையை இப்படி பிடிச்சி தூக்கிடாதீங்க, காலை இப்படி பிடிச்சி தூக்கிடாதீங்க. அப்போ என்ன சாப்பாடு கொடுக்கணும், எந்த உணவு செரிமானம் ஆகும், எந்த டயத்தில் கொடுக்கணும், இது எல்லாமே அடுத்தவருடைய தயவு நமக்கு தேவைப்படுது. அம்மாவுடைய தயவோ அப்பாவுடைய தயவோ. உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்கிறோம், பலம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை குப்புற படுக்குது. திரும்பி யார் படுக்க வச்சா? அம்மா தயவு தேவையில்லை, அப்பா தயவு தேவையில்லை, யாருமே சொல்லலை, செய்யலை, அதுவே திரும்பி படுக்கிறதில்ல. இதுதான் இறைவன் கொடுக்கக்கூடிய பலம். அதுக்கு பின்னால் எந்த கழுத்து நம்ம தொங்கின்னு நினச்சி அணைச்சி பிடிச்சோமோ அந்த கழுத்தை அதுவே தூக்கி பார்க்குது. அப்போ அதுக்கு உடம்புல பலம் வருது. இதை தான் இறைவன் சொல்கிறான். அப்புறம் கொஞ்ச நாளில் நம்ம முட்டி போட்டு ஊறுறோம், எந்திரிச்சு நிற்கிறோம், நடக்கிறோம், ஓடுறோம். இன்றைக்கி வாலிபர்களாக முறுக்கேறி கொண்டு இன்றைக்கி பேசக்கூடிய அந்த கனிவில்லாத பேச்சு, திமிர்தனமான பேச்சு, செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள், உடம்புல தெம்பு இருக்கிற நம்ம செய்கிறோம். அதற்கு பின்னால் இறைவன் சொல்கிறான், இதுக்கு பின்னால் உனக்கு பலகீனத்தை கொடுப்பேன், அதோடு சேர்த்து வைதிகத்தை கொடுப்பேன். அப்போ இந்த பருவம் என்பது ஆரம்ப காலத்தில் எப்படி படைக்கப்பட்டமோ அதுபோல் வைதிக காலத்தில் மாறும். அப்பொழுதும் பிறருடைய தயவு நமக்கு தேவைப்படும். ஆனால் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முழுக்க இறைவனுக்கு பயந்து பெற்றோர் இடத்துல, உறவினர்களிடத்தில், சமூகத்தார் இடத்துல ஒரு சிறந்த வாலிபர்களாக நம்முடைய எதிர்காலத்தை தேர்வு செஞ்சு அடுத்து வரக்கூடிய நல்ல தலைமுறைகளுக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வாழணும். முழுக்க இறைவனுக்கு பயந்து அவன் நம்மை படைத்த விதத்தை என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கணும். இது போல் ஆழமான கருத்துக்களை உள்வாங்கணும்னு சொன்னால், இறைவனுக்கு பயந்து நடந்தோம்னு சொன்னால் எந்த பருவத்திலும் தவறிழைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயமாக இருந்தாலும் கூட இந்த செய்திகள் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் சிந்திச்சு என்ன பண்ணுங்க, பார்க்கணும். அதனால் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய என்னுடைய உலகத்தில் உள்ள எல்லா சகோதரர்களுக்கும் இறைவன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கணும். முழுக்க இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிர் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், நம்ம யூடியூப் சேனல் தொடர்ந்து இதை மாதிரி செய்திகள் வரணும்னா உங்களுடைய தயவு நமக்கு தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு சேர்ந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா?